70 ஆண்டுகளை கடந்ததுக்கு பிறகு கூட இன்றை வரையும் இந்த இனவாத ஆட்சியாளர்களால் எந்த பிரச்சினை எதுக்காக தொடங்கப்பட்டதோ அந்த பிரச்சினைக்கான தீர்வினை எட்டாத வரையில் இன்று வரையும் கட்டமைக்கப்பட்ட வகையில் இந்த இன அழிப்பு நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் தொடக்கம் 1949ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டு விட்டது. 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் மாதம் ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக கூறிக்கொள்ளப்பட்டாலும் 49ஆம் ஆண்டு அடுத்த ஆண்டே இந்த கல்லோயா குடியேற்ற திட்டம் தொடங்கப்பட்டு விட்டது. கல்லோயா குடியேற்ற திட்டம் தொடங்கப்பட்டதனுடைய முதல் வேலையாக அந்த பிரதேசத்தில் இருந்த தமிழ் பேசும் மக்களாகிய தமிழர்களும் முஸ்லீம் மக்களும் அடித்து விரட்டப்பட்டார்கள். அடித்து விரட்டப்பட்டது மட்டுமில்லை, அந்த தொழிலுக்கு சீனி ஃபேக்டரிக்கு தொழிலுக்கு சென்றவர்கள் தடிகளாலும் கூரிய ஆயுதங்களாலும் கத்திகளாலும் கோடாலிகளாலும் மிருகத்தனமான வகையில் அவர்கள் வதை செய்யப்பட்டு துடிதுடிக்க கொல்லப்பட்டார்கள். அந்த துடிதுடிக்க கொல்லப்பட்ட இந்த மக்களை பற்றியோ அவர்களுக்கான நீதி நியாயங்களை வழங்குவது சம்பந்தமாகவோ எந்த ஒரு ஆட்சியாளர்களும் அதை பற்றி எதுவுமே கண்டுகொள்ளவில்லை. ஆனால் திரும்ப 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 கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு கலை கலாச்சாரம் பண்பாட்டு ரீதியாக இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனப்படுகொலையின் உச்ச முள்ளிவாய்க்காலில் நிறைவு பெற்றிருந்தது. இனப்படுகொலையில் மிச்சமாக இருந்த அநேகமான உறவுகள், வயசு போனவர்கள், கற்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று வகதையாக 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். இன்று வரையும் இவ்வளவு அநீதி நடந்ததுக்கு பிறகு கூட இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஒரு தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு அரசியல் தீவினை எட்ட வேண்டும் என்ற எந்த ஒரு நிகழ்ச்சி நிரலும் அவர்கள் யாருமே உள்வாங்கவில்லை. இப்போ இருக்கிற அனுரகுமார திசாநாயக்கா உட்பட. ஏனென்றால் இந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பானது ஆரம்ப காலத்தில் இந்த கல்லோயா குடியேற்ற திட்டம், இக்னியாகொல படுகொலை திட்டம், 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரம் என்று சொல்லப்பட்ட படுகொலைகள், இப்படி நிறைய படுகொலைகள் நடைபெற்றது. இந்த படுகொலை எல்லாமே சட்டவிரோதமாக படுகொலையாக இருந்தது. ஆனால் இப்போ சட்டபூர்வமான படுகொலையாக 1979ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ சட்டவிரோதமாக கொல்லப்பட்ட தமிழர்கள் 1979ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக சட்டபூர்வமாக கொல்லப்பட்டார்கள். இதுதான் பரிணாம வளர்ச்சி, சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் பரிணாம வளர்ச்சி. அதே பரிணாம வளர்ச்சி சட்டத்தின் மூலமாக காணிகள், நிலங்கள், எங்கள் பண்பாடுகளை அழிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். கல்லோயா திட்டத்துக்கு பிறகு வந்ததுதான் மகாவலி அபிவிருத்தி திட்டம். மகாவலி பி வலயம் என்று மட்டக்களப்பு பிரதேசத்தினை கங்கணம் கட்டிக்கொண்டு அம்பரையில் ஒரு சிறு பகுதியும் புலனர்வையில் ஒரு சிறு பகுதியும் 80% காணிகள் மட்டக்களப்பில் கபலீகரம் செய்யப்படுகிறது. மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்ற ஒரு பேர் அதுக்கு. அங்கிருக்கின்ற கால்நடைகளை பற்றியோ, அங்கிருக்கின்ற மேய்ச்சத்தரைகளை பற்றியோ, அங்கிருக்கின்ற இயற்கை சூழலை பற்றியோ யாருக்குமே எந்த கவலையும் இல்லை. அந்த திட்டம் வருமாக இருந்தால் எங்களுடைய பிரதிநிதித்துவம், பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் ஒன்று குறைய போகின்றது, உள்ளூராட்சி மன்ற சபைகளின் பிரதிநிதித்துவம் குறைய போகின்றது, மாகாண சபைகளின் பிரதிநிதித்துவம் குறைய போகின்றது. திட்டமிட்ட வகையில் அவர்கள் 48ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு இனப்படுகொலை மட்டுமல்ல, இன அழிப்பை அவர்கள் சட்ட அங்கீகாரத்துடன், முக்கியமாக இதில் வேதனையான விடயம் என்னவென்றால் எமது அரசியலில் இருக்கிற எமது சில தலைவர்களுடைய ஆசீர்வாதங்களோடு தான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல திணைக்கள சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. எமது தரப்பில் இருந்து போன தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் சில இடங்களில் எந்த பேச்சையும் பேசவில்லை. அவர்களுடைய மௌனம் இந்த மாதிரியான திட்டங்களுக்கு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கின்றது. இன்று கூட அந்த மயிலத்தமடு மாதவனை பிரச்சனையில் நாங்கள் கூறுகின்றோம், மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு வெளியில் தான் இந்த பணியாளர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று. ஆனால் இன்றும் எமது அரசியல்வாதிகள் அதை தெளிவாக மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு வெளியாளருக்கு தீர்வு வேணும் என்று சொல்வார் இல்லை. எனவே நாங்கள் ஒரு அரசியல் ரீதியாக அனாதைகளாகவும் அதிகார ரீதியாக ஒரு அநாகரிகமான ஒரு அதிகாரமற்ற ஒரு தரப்பினராகவும் நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இது 70 வருடங்களை கடந்து விட்டது. இந்த 70 வருடங்களை கடந்ததுக்கு பிறகு கூட இந்த இனவாத ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள், இங்கு எல்லோருக்கும் சட்டம் ஒரே மாதிரி தான் நடைமுறைப்படுத்தப்படும், மதவாதம் இல்லை, இனவாதம் இல்லை, எல்லா வாதமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் சிறப்பானவர்கள் ஒரு விடயத்தில், என்னது, சட்டம் மூலமாக அதிகாரம் ஆட்சியை நடத்துவதில் ஒரு சிறப்பானவர்கள். இணைந்திருந்த வடக்கு கிழக்கை சட்டபூர்வமாக பிரித்தார்கள். கொண்டு வரப்பட்ட சுனாமி கட்டமைப்பை சட்டபூர்வமாக செயலிழக்க செய்தார்கள். சட்டபூர்வமாக கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் 50,000க்கு கிட்டத்தட்ட இராணுவ வீரர்களை, அப்பாவி சிங்கள இளைஞர்களை
இந்த போராட்டத்துக்கு எதிராக அவர்கள் திசை திருப்பினார்கள். இப்போ அவர்கள் நினைத்த மாதிரி அவர்கள் கூறிய இனவாதிகளாக இருக்கலாம், ஆனால் எல்லாம் ஒன்றுதான். இவர்கள் இலகுவாக சட்டத்தின் மூலமாக சட்டத்தின் அங்கீகாரத்துடன் தமது வேலைகளை இப்போ நிறைவேற்றிக் கொள்வதற்கு இலகுவான ஒரு வழி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கேட்டால் என்ன சொல்வார்கள்? சட்டம் தண்ட கடமையை செய்யும் என்று. சட்டத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். சட்டம், தொல்லியல் திணைக்களம் சட்டம் யாருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது? மகாவலி அபிவிருத்தி திட்டம் யாரை குடியேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது? வன ஜீவராசிகள் திணைக்களம், வன இலாகா திணைக்களம் யாருடைய காணிகளை கபலீகரம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது? இந்த சட்டங்கள்லாம் எங்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற அச்சுறுத்தல்கள். இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் எமது நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றது. எமது காலகாலமாக நாங்கள் வழிபாட்டு வந்த வழிபாட்டு தலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் தேடி பார்ப்போமாக இருந்தால் ஆரம்ப காலத்தில் 1948ஆம் ஆண்டுக்கு முன்பிருந்த நிலையை விட மிக மோசமான நிலையை நாங்கள் இருக்கின்றோம். யுத்தம் நடக்கும் பொழுது இந்த இடங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது, ஆலயங்கள் பாதுகாக்கப்பட்டது, மேய்ச்சல் தரை பாதுகாக்கப்பட்டது, நிலங்கள், குடியிருப்புகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்று யுத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் அனைத்தும் பறிபோய் விட்டது, பறிபோய் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியாளர் மிகவும் சிறப்பானவர்கள் என்று வரவேற்பதற்கு கூட இன்று நிறைய தமிழ் மக்கள் துணிந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுதுதான் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. எனவே கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் செயல்பாடானது இன்று வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. எனவே மாவட்டத்தை விட நாங்கள் வடக்கு கிழக்கை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த செயல்பாடுகள் தொடர்ச்சியாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே சிவில் சமூகமாகவும் பாதிக்கப்பட்ட மக்களாகவும் இவற்றுக்கு நீதி வேண்டி நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு போராட்டமாகவும் நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்னிலைப்படுத்தியிருக்கின்றோம். இந்த போராட்டமாவது 70வது ஆண்டு நினைவஞ்சலியாகும். இந்த 70வது ஆண்டு நினைவஞ்சலியை அதாவது இது தமிழ் மக்களுக்காக நடத்தப்பட்ட முதலாவது இனப்படுகொலை. 150க்கு மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நினைவு தினமானது வடக்கு கிழக்கு, ஏன் அதுக்கு வெளியிலே உலகம் பூரா அனுஷ்டிக்கப்பட வேண்டும். எனவே இந்த ஒரு மாத காலத்தினை, இந்த ஜூன் மாதம் ஒரு மாத காலத்தினை நாங்கள் முழுவதுமாக இந்த கல்லோயா படுகொலைக்கான ஒரு துக்க தினமான ஒரு மாதமாக பிரகடனப்படுத்தி அதனை தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் ஏனைய மாவட்டங்களிலும் மற்றும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அனைவரும் இந்த நினைவு தினத்தினை கடைப்பிடித்து எமது இனப்படுகொலையானது நேற்று இன்றைக்கு வந்தவையல்ல, இது 70 வருடத்துக்கு முன்பே புரையோடி போயிருந்த பிரச்சினை. 72ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இங்கே ஆயுத போராட்டங்கள் தற்காலிகமாக தற்பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டது. எம்மை நாம் பாதுகாப்பதற்கு வேற வழி இருக்கவில்லை. குண்டர்களாலும் தடிகளாலும் கல்லாலும் பொல்லாலும் அடித்து கொண்டார்கள். தற்பாதுகாப்புக்காக ஆயுதம் ஏந்திய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படுத்தப்பட்டது எமது இளைஞர்களுக்கு. அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனநாயக வழியில் இருந்து நாங்கள் போராடுகின்றோம். ஜனநாயக வழியில் எமது குரல்களை உயர்த்தி பேசுகின்றோம். இந்த அடுத்த கட்டமாக இந்த வளர்ச்சியானது ஜனநாயகபூர்வமான ஒரு போராட்டமாகவும் அறிவுபூர்வமான ஒரு போராட்டமாகவும் அனைவரும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.